மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான 4 டெஸ்ட் போட்டியை கொண்ட தொடரில் 3வது போட்டி நேற்றைய தினத்தில் லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதற்கு முன்னதாக 2 டெஸ்ட் போட்டிகள் நடந்திருந்தது. முதலாவது போட்டியில் இங்கிலாந்தும், 2வது போட்டியில் 336 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார சாதனையுடன் அன்று அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 3வது டெஸ்ட் போட்டி நேற்றைய தினத்தில் இந்த வேளையில் இங்கிலாந்து அணி 4 சுற்று வெற்றி பெற்று தமது அணியை முதலில் துடுப்படுத்த தீர்மானித்திருந்தது. இதில் ஜாக் ரவுலி 18 ஓட்டங்கள், பேண்டாக் 23 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ 3வது விக்கெட்டுக்காக ஜோ ரூட் மற்றும் பொப்புக்கிடையில் 109 ஓட்டங்கள் சத இணைப்பாட்டம் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 109 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்ட நிலையில் பொப் 43 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேற ஆரி புரோக் 11 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகள் விழ 172 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் இழந்திருந்த வழக்கில் முக்கியமான இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் 5வது விக்கெட்டுக்காக ரூட் மற்றும் பேன்ஸ்டாக் இடையிலான ஒரு இணைப்பாட்டம் பிரிக்கப்படாத 79 ஓட்டங்கள் பகிரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஜோ ரூட் ஆட்டம் இழக்காது 99 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார். இன்றைய தினத்தில் சதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்கிறது. சச்சின் டெண்டுல்கருடைய அதிகப்படியான ஓட்ட எண்ணிக்கையான 15,000 ஓட்டங்கள் டெஸ்ட் போட்டிகளில் முறியடிக்கக்கூடிய ஒரு வீரர் என்ற அடிப்படையில் அவருடைய துடுப்பாட்டம் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சாதனை பயணத்தை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 99 ஓட்டங்கள் பெறப்பட்ட போது 4 ஓட்டங்கள் பெறப்படும் குறிப்பிடத்தக்கது. அணியின் தலைவர் தனது பங்குக்கு பேன்ஸ்டாக் 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக ஆட்டம் இழக்காது 39 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நேற்றைய முதலாவது நாள் நிறைவின் போது 251 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி இருக்கிறது. பந்துவீச்சை பொறுத்தவரை நிதிஷ்குமார் ரெட்டி நேற்றைய தினம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தவருக்கு ஒரு சகலதுறை ஆட்டக்காரராக இந்திய அணிக்கு பல போட்டிகளிலே சமீப காலங்களில் வெற்றிகளை தேடி கொடுத்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. முக்கியமான விடயமாகவும் அதற்கு நம்பிக்கை தரும் முகமாகவும் நேற்றைய தினத்தில் முக்கியமான 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது சிறப்பான ஒரு விடயமாக மாறியிருந்தது. ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகிய இருவரும் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 பந்து வீச்சாளர்களும் சிறப்பான பங்களிப்புடன் நேற்றைய தினத்தில் நிதான ஆட்டத்தோடு 251 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி. ஆகவே இன்றைய தினத்தில் 3வது டெஸ்ட் போட்டியின் 2வது தினம் ஆரம்பமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அணி இன்றைய தினத்தில் விரைவாக இருக்கின்ற 6 விக்கெட்டுகளை எஞ்சியுள்ள 6 விக்கெட்டுகளை இங்கிலாந்து விக்கெட்டுகளை வீழ்த்தும் போது இந்திய அணிக்கான துடுப்பாட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தினத்திலே. என்றாலும் இங்கிலாந்தின் சிறப்பான 2 முன்னணி துடுப்பாட்ட வீரர்கள் களத்தில் இருப்பது ஒரு சவாலான ஒரு நிலைமை இந்திய அணிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த 2 விக்கெட்டுகளையும் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தும் போது இந்திய அணிக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் இந்திய பந்து வீச்சாளர்கள் தன்னுடைய சிறப்பான பணியை செய்யும் போது எதிரணியான இங்கிலாந்தை சொந்த மண்ணில் வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 2வது போட்டியிலே 336 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி தழுவதற்கு இங்கிலாந்தை தள்ளியிருந்தது இந்திய பந்து வீச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த போட்டியில் ஆகாஷ் தீப் 10 விக்கெட்டுகளை மொத்தமாக 2 இன்னிங்ஸ்களிலும் வீழ்த்தியிருந்தது ஒரு சிறப்பான விடயமாக மாறியிருந்தது. முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை சிராஜ் வீழ்த்தியிருந்ததும் இந்த இந்திய அணி இந்த தொடரிலே தன்னுடைய பந்து வீச்சினை பலப்படுத்தியிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தியிருந்தது. ஆகவே மீண்டும் விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.